ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சாட்டர்டேவோட மினி விலாக் பார்க்க போகிறோம். காலையில் கொஞ்சம் குண்டு மல்லிப்பூ கிடச்சிது. அது எனக்கு கட்ட தெரியாது. அதனால கோர்த்து வச்சிடலான்னு சொல்லி கோர்த்து வச்சிட்ருக்கேன். காலையிலேருந்து செம்ம வேலை. அதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணலான்ட்டு ஒரு டீ போட்டு உட்காந்தாச்சு. அதுக்குள்ளே என் பாப்பாவோட சேட்டை தாங்கவே முடியலை. ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கா. பூஜை ரூம்குள்ளே கொண்டு போய் கையை விட்டுட்டு அதை எடுக்க முடியலன்னு சொல்லி அழுதுட்ருக்கான். அப்புறம் அவளை சமாதானப்படுத்தணும். எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு இருக்குது. காலையிலேருந்து ரொம்ப வேலை. சரி, ஈவினிங் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாட்டர்டே ஆஞ்சநேயர் கோயில், ஈஸ்வரன் கோயிலெலாம் விசேஷமாக இருக்கும். அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், பாப்பா, விகாஷினி 3 பேரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். போக போக அங்கே ஏதாவதுமா கடை இருக்குமா, பலூன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் காரப்பொரி வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். அதுக்குள்ளே தாராபுரம் ஆற்றுல தண்ணி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. திறந்து விட்டுருப்பாங்க போல். கொஞ்சம் இருந்துச்சு. அதையே பார்த்துட்டு உள்ளே போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு டியூட்டி. அவர் இருந்திருந்தாருன்னா பக்கத்தில் ஒரு கோயில் விசேஷம். நல்ல சரியான கூட்டமாக இருக்கும். செம்ம என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். பட் டியூட்டி என்ன பண்ணுறது. நாங்கள் அடிக்கடி டூர் போகிறவங்களாம் கிடையாது. இந்த மாதிரி ஆனால் மந்த்லி ட்வைஸ் கோயில் விசேஷங்கள் வரும். அதுக்கே மேக்ஸிமம் நாங்கள் போய்ப்போம். அதுவே நல்லா என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். தாராபுரமில் பெருசாக சுற்றி பார்க்குற மாதிரி எந்த ஏரியாவும் கிடையாது. போனால் கோயிலுக்கு, பார்க்கு, அவ்வளோதான். அதுக்குள்ளே காரப்பொரி கடை இருந்துச்சு. வாங்கி கொடுத்து வீட்டுக்கு வந்துட்டு டிஃபன் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. குட் நைட். தேங்க்யூ ஸோ மச்.